इधर फर्क बैठा इधर आ जाओ इधर फर्क बैठा इधर देखना बैठा نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء السلام عليكم واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இன்றைய தினம் இந்த வளைகுடா குவைத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் முதல் நம் வரை பல ஆண்டுகளாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தெரிந்து கொள்ள நாம் இங்கே வாழையடி வாழையாக வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் உயர்த்த வேண்டும், நம்மளுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவரும் செம்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும், அதே போல யாரிடத்திலும் யாசகம் கேட்டுவிடக் கூடாது, தாய் நாட்டை விட்டு சொந்த மனைவி மக்களை விட்டு தன் தேசத்தை விட்டு தன் மொழியை விட்டு அனைத்து விட்ட காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஒருவரும் பிறரிடத்தில் யாசகம் பெறக்கூடாது, நான் அடையாதெல்லாம் என் பிள்ளைகள் அடைய வேண்டும், என் சந்ததிகள் வாழ வேண்டிய வாழையாக அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பலாயிரம் மீட்டர் தூரமாக கடந்து வந்து நாம் மாத்திரமல்ல நம்மளுடைய முன்னோர்களும் இங்கே வந்தார்கள். வந்த இடத்தில் நம்மளுடைய சகோதரர்கள் மூமினான இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள், வரலாறு என்ன, நம்முடைய ஊருக்காகவும் எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை மனைவிகளை நம்மளுடைய குடும்பத்தைகளை எப்படி நம்ம பராமரித்தோமோ அதே போல நம்மளுடைய முன்னோர்களை நம்மளுடைய ஊர் நம்முடைய மஹல்லா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்தார்கள், முயற்சி சென்றார்கள். ஒவ்வொரு முயற்சி, அது கல்வியாக இருக்கட்டும், மதரசாவாக இருக்கட்டும், இன்னும் பிற மருத்துவ விஷயங்களாக இருக்கட்டும், தன் குடும்பத்துக்கு எவ்வாறு அவன் செய்தானோ அதே போல சமுதாயத்துக்கும் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பிப்ரவரி அன்று இந்த ஒருங்கிணைப்பு எதற்காக அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே நாம் சேர்ந்து நம்மை நாமே என்ன பண்ணோம், பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஒற்றுமை, ஏன் இந்த நிகழ்ச்சி வெறும் முன்வதற்கு மட்டுமா? இல்லை, நீயும் நானும் பல வருடமாக, பல மாதமாக, பல வாரமாக, பல நாட்களாக சந்திக்கவில்லை. உனக்குள்ள ஏதோ ஒரு, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு விஷயத்தை உள்ளே வந்து சைத்தான் புகுந்து பிரிவினையை உருவாக்கிறான், ஒரு கசப்பான தன்மையை உருவாக்கிறான். அந்த கசப்பான தன்மைகள் நீக்க வேண்டும். 1000 பிரச்சனை இருந்தாலும் நாம் சந்திச்சு பேச வேண்டும். நம் உள்ளே கூட இருக்கக்கூடிய வகம், அந்த வகமத்தை தூக்கி எறிய வேண்டும். இது போன்ற ஒருங்கிணைப்பு செய்யும் போதுதான் நேரடியா பார்க்கும்போது என்ன மனிதன் தொலைபேசி இன்னைக்கு தொல்லைபேசியா மாறிவிட்டது. அப்படித்தானே? தொலைபேசி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தொலைபேசியா மாறிவிட்டது. எப்படி ஒரு காலம் இருந்தது, தொலைபேசி பண்ண மாட்டாரா, பேச மாட்டாரா, இவனுக்கு இப்ப தொலைபேசி வந்தோடனாக்கா அதே மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலும் சரி மற்ற விஷயத்துல என்னாச்சு, நமக்கு தொல்லையாயிடுது. அந்த தொலைபேசியில் கூட நாங்கள் இன்னைக்கு தயாரில்லை. அது போல இந்த மாதிரி நிகழ்ச்சியை நாம் இணைந்து என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் நம்மளுடைய அன்பை பராமரிப்பென்று நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை நெருக்க வேண்டும், பழக வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் செய்தோம். இந்த உலகத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்தோம். அருமையான நிகழ்ச்சி, அருமையான உணவு, அண்ணன் தம்பி அனைவரும் சந்தித்தோம், நம்மளுடைய மகளா கவலைப்பட்டோம். இது போன்ற மார்க்க விஷயங்களை நாம் என்ன செஞ்சோம், எடுத்து வைத்தோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா? இல்ல சகோதரர்களே, இது நிரந்தரமன்ற வாழ்க்கை. இன்று நான் பேசக்கூடிய, நான் கேட்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வாலம் அடுத்த பிப்ரவரி 26ஆம் தேதி இருப்போமா இருக்க மாட்டோம், யார் அறிவார்? யாருக்குமே தெரியும். ஏன், நான் கடந்த ஆண்டு இதே போல ஒரு விஷயம் நடத்தும் போது சிலர் இருந்தார்கள், சிலர் இல்லை. மரணம் நிச்சயம். உலகத்தில் யாருக்கும் எதிலையும் சந்தேகம் இல்லை. மரணத்தில் மனிதனுக்கு சந்தேகம் இல்லை. எல்லாத்திலும் சந்தேகம் இருக்கு. எல்லாத்திலும் சந்தேகம் இருக்கும், இருக்காது, வரும், வராது, கிடைக்கும், கிடைக்காது என்ற சந்தேகம் இருக்கு. மரணத்தில் இருக்கா?
இல்ல. ஏன் குல்லு தாய்க்கு மவுத், எல்லாருக்கும் ஒரு நாள் மரணத்தை தீர வேண்டும். எந்த உயிரா இருந்தாலும் அது செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கும். உனக்கு மவுத்து நிச்சயம். அப்ப மவுத்துக்கு பிறகு என்ன? இதுதான் சப்ஜெக்ட். அதுக்காக தான் இந்த அமர்வு. இதை தான் மனிதன் என்ன செய்யறான்? மறந்து வாழ்கிறான். உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய மோகம், உலகத்துடைய இன்பம், உலகத்துடைய அற்பமான விஷயங்கள், மனைவி, மக்கள், சொந்தம், மன்னன், தம்பி, கூட்டு, உறவு, இதன் பின்னாடி அலைகிறான். இதெல்லாம் திட்டுன்னு பாக்கணும். திடீர்னு நேற்று நல்லா இருந்தப்ப ஒண்ணுமே இல்லை. எத்தனை தொடர் மரணம் நமது ஊர்ல சந்திச்சோமா இல்லையா? கடந்த மாதத்தில் மாத்திரம் எத்தனை மரணங்கள் நாம் சந்தித்தோம். அவருடைய நிலைமை என்ன? anyone know? ஏதாவது தெரியுமா இதை பத்தி? அவர் வாழ்ந்த வீடு என்னாச்சு? அவர் யூஸ் பண்ண வாகனம் என்னாச்சு? அவர் வச்சிருந்த சொத்து என்னாச்சு? 10 லட்சத்துக்கு சொந்தக்காரர், 2 காருக்கு சொந்தக்காரர், ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த அமைப்புக்கு தலைவர், இந்த ஜமாத்துக்கு தலைவர். இன்று எங்க அவர்? இதே போலதான் நமக்கும் ஒரு நாள் நேரம். அதற்கான ஏற்பாடுதான் இந்த உலகத்தில் செய்யணும். ஐயுக்கும் ஆசானு அமலா, யார் இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் அவருக்கு தான். ஆகையால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் வந்து விட்டது. இன்னும் 2-3 நாட்கள் போனால், ஒரு 4 நாட்கள் போனால் ரமலானை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானை நாம் எப்படி அழைக்கணும்? அன்போடு அழைக்கணும். சஹாபாக்கள் இடத்தில் அறிவிப்பார்கள். ரமலான் வந்து விட்டது சொன்னால் கண்ணீர் விடுவார்கள். வந்து விட்டது அப்படின்றது இல்ல, ஆனந்த கண்ணீர். நன்மை அடைய வேண்டும். என்னது? சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வாசல் திறக்கப்படுகிறது. சைத்தான் விலங்கிடப்படுகிறான். வரக்கத்து முபாரக்கான ஒரு மாதம். அப்படிப்பட்ட மாதம். ரஹ்மத்னா என்ன? மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, அருள்மிக்க மாதம். சஹாபாக்கள் கண்ணீரோடு வருவாங்க இந்த மாதம். ஏன்னு சொன்னால் அது நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நரகத்தில் வாசல் அடைக்கக்கூடிய ஒரு மாதம். சொர்க்கத்தின் வாசல் திறவுகொள்ள ஒரு மாசம். ரஹ்மத்னா என்ன? பர்க்கத்னா என்ன? நம்ம பர்க்கத்னா என்ன நினைச்சுக்கிட்டோம்? பொருளாதாரம் மற்றும் பர்க்கத்னா. பெரும்பான்மை மக்கள் இந்த வளைகுடாவில் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களே என்ன நினைக்கிறாங்க? பர்க்கத் என்றால் பொருளாதாரம். இல்லை அன்பர்களே, பர்க்கத் என்றால் சஹா, ஆரோக்கியம் தேவை. வெளிநாட்டில் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு என்ன செய்தின்னு சொன்னா, வெளிநாட்டில் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய ஹெல்த் கவனிக்கிறதே கிடையாது. பொருளாதாரத்தை பின்னாடி தான் போறோம். தன்னுடைய உடல் ரீதியாக நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. எத்தனையோ சகோதரர்கள், என்னை உள்பட, நோய் நொடி விட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? கொண்டு போறோம். குடும்பத்துக்கு பாராம போறோம். எந்த குடும்பத்துக்கு நம்ம உழைச்சோமோ கடைசியில் போகும்போது சக்கரை நோய், அந்த நோய், இந்த நோய், ஹார்ட் அட்டாக் என்று ஏராளமான நோய் இருக்கு. காரணம், ஒரு முஸ்லீம் உம்மா எப்படி இருக்கணும்னு சொன்னா, 10 பேர் வந்தனால நின்றாலும் நிற்கணும், அப்படி எடுத்து விடணும். இன்னைக்கு பலவீனமா இருக்கிறது நாம தான். பொருளாதார ரீதியா, படிப்பு ரீதியா, சரி பொருளாதாரம் இல்ல, படிப்பு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஹெல்த் ரீதியாவது வெல்த்தா இருக்கணும்னு பார்த்தா அந்த வெல்த்தும் இல்லை. நம்முடைய வெல்த் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? மணி. மணி இல்ல, நாட் மணி, ஹெல்த். ஹெல்த் தான். செவரு இருக்கு, செவரு இல்லைன்னா சித்திரம் வரைக்க முடியுமா? முடியாது. சோ நீங்க ஒவ்வொருவரும் இந்த இடத்துல சிந்திக்கணும். ஹெல்த். தீய பழக்கங்களை விட்டு மாறணும். தீய பழக்கங்களோட உணவு விட்டு நம்ம தவிர்க்கணும். ஹெல்த்தை பத்தி கவலைப்படும். எந்த அளவுக்கு நீங்க குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு கல்வியை பத்தி கவலைப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட்டீங்களோ, இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக கல்விக்காக ஓடுறோம். ஆனா நம்மளுடைய வியாதிகள் என்ன? எனக்குள்ள வியாதி என்ன? நான் என்னுடைய ஹெல்த்துக்காக எக்ஸசைஸ் செய்கிறேன்னா, ஆரோக்கியமா செய்யறேன்னா, காலையில எழுந்திருக்கிறேன்னா, நம்ம காலையில 8 மணி 7 மணி தானே, 6 மணியே இல்லையே. அப்ப 6 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம். விடிய காத்தால யார் ஒருவர் எழுந்திருக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இது எல்லாருடைய வாழ்க்கையில், யார் யாரெல்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் கடப்பாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான வெற்றி தான். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் இந்த உலகத்தோட சிறந்தது. இது யாராவது தெரியுமா? அலட்சியப்படுத்தும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாடம் தேவைகள் 5 வேளை தொழுகை முக்கியமானது. இந்த தொழுகையும் உங்ககிட்ட வந்து விட்டு சொன்னால் ஃபஜ்ருடைய நேரம் என்ன? இப்ப இன்றைக்கு இப்ப நேரம் என்ன? 5 மணி. அப்ப 5 மணின்னு சொன்னா நம்ம எழுந்திருக்கிறது எப்போ? 4:30 எழுந்திருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க 4:30 மணிக்கு வச்சுன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், உங்களோட புயல்,
ஆபீஸ்ல பறந்து ஓடுறது, இந்த பறந்து ஓடுறதுனால எவ்வளவு டென்ஷன், இங்க இருந்து போயிட்டு நம்ம ஆபீஸ்ல டென்ஷன், அங்க இருந்து வாகனம் நெரிச்சல், எவ்வளவு டென்ஷன் இருக்கு. சோ அந்த ஹெல்த்தும் ஆயிடுச்சு, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சா இல்லையா? அப்போ இங்க வளைகுடா இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், உங்களுடைய ஹெல்த்தை வந்து பரிசோதனை பண்ணி நீங்க குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறீங்களோ உங்களுக்கு அதை விட 1000 மடங்கு உங்களுக்காக உழைக்கும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் பிள்ளை எல்லாமே. நீங்க இல்லைன்னா என்னங்க, எதற்காக? அதுக்காக தான் வந்தோம், அதுக்காக தான் வாழணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கூடி இருக்கும். இப்ப நானே சரியில்லைன்னு சொன்னா, 4 நோய்வாய்ப்பட்டுன்னு சொன்னா குடும்பமே நமக்கு என்ன சொல்லும் தெரியுமா? காலம் எல்லாம் தள்ளிட்டான், இங்க கிழக்கு வயசுல வந்து உட்கார்ந்து இருக்காது குடும்பமே சொல்லும், பிள்ளைகள் சொல்லும் கசப்பாக இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். நீங்கள் முடியாம ஒரு காலத்தில் உட்கார்ந்து பார்த்தால் இதுதான் கசப்பாக இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். இதை நாம் ஏற்று சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஹெல்த்ல பத்தி கொஞ்சம் கவலைப்படணும். அதே போல ரமலான் வந்து விட்டது. ரமலானுடைய மாதம் வரும்போது என்ன செய்யணும்? நம்மளுடைய தான தர்மங்கள் அதிகம் பண்ணும். இது ட்ரைனிங். தொழில் கஷ்டமா இருக்கும், அனுபவம் கஷ்டமா இருக்கும், இறைவன் இடத்தில் கையெழுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ இவர் பாக்குறாருன்னு யார் இடத்தில் கேட்க முடியும்? அவன் இடத்தில் தான் கேட்க முடியும். அவன் கேட்கிற காலையில் என்ன இடத்தில் கேளுங்கள், அன்னைக்கு கரீப் மறுபடி இறந்துக்குள்ள முன்னாடி வந்து கேளு, என்னிடத்தில் கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? விடிய காலத்துல தஹஜ்ஜுடைய தொழுகைகளை அல்லாஹ் தன் வானத்தில் இறங்கி வந்து கேட்கிறான், அடியானே என்கிட்ட கேட்க மாட்டியா? நாம் எங்கெங்கயோ போய் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்கறடைய நேரத்தில் நம்ம என்ன பண்றது இல்லை, அவன்கிட்ட கேட்கணும். நாம் என்ன செய்வோம்? வரக்கூடிய ரமலானை வரவேற்போம். அந்த ரஹ்மத்தான பர்க்கத்தான முபாரக்கான அந்த மாதத்தை அடைய இருக்கிறோம், அதில் நன்மையை அடைவோம். நாமளும் வரக்கூடிய காலம் எப்படி நம்ம இந்த ரமலானுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் 5 தொழில்களில் இபாதத் போட்டோமோ, எப்படி தான தர்மங்கள் அதிகமா ஈடுபட்டோமோ, எப்படி வணக்க வழிபாடு ஈடுபட்டோமோ, அதே போல ஏனைய மாதத்திலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஹெல்த்தும் பார்க்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துகிறேன். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடுதல் தகவல், இந்த இடத்துல நம்ம ஒன்று சேரணும். உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடுத்தீங்க. அதே மாதிரி துவா செய்யுங்க. பொருளாதாரத்தை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கு, யாராவது முடிஞ்சால் உங்களுடைய பொருளாதார உதவி தர மாதிரி நிர்வாகம் கேட்டுக்கொள்ளுங்க. விட்டா ஹஜ்ரத் லைவ் கட் பண்ணுங்க.